ஆனா இந்த இடத்துல நான் ஒருத்தவங்களை பத்தி நினைவு கூறணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அவங்க யார் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்மளுக்கு இவங்க யாருன்னு தெரியாது. அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டை கொங்கு மண்டலத்தை பூர்வீகமாக கொண்ட முனைவர் தனிச்சேரன் ஐயா அவர்கள். அதாவது ஐயா தனிச்சேரன் அவர்களுக்கு நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் தமிழர்கள் இந்த நிகழ்வுல இவங்களெல்லாம் கூட்டி வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. ஆனா எத்தனை மணியா இருந்தாலும் என்ன அழையுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருந்தினர்கள் ஐயா மணியரசன் ஐயாவா இருக்கட்டும், மாசு விக்டர் ஐயாவா இருக்கட்டும், இல்ல தமிழ் மன்னர் மன்னனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க என்ன அழைச்சு பேசலாம் அப்படின்னு வீட்டுல தங்க வச்சு அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லபடியா ஐயா முனைவர் தனிச்சேரன் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தகவலுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முனைவர் தனிச்சேரன் ஐயாவுக்கு 87 வயது. 87 அவங்களோட அகவை. அவங்க ஈவேரா அரசியல் பண்ண காலத்துல இருந்து இருந்தவங்க, திராவிடர் கழகத்துல இருந்தவங்க, ஈவேராவோட இருந்தவங்க, திராவிடத்தை சார்பா வச்சுக்கிட்டு வந்தவங்க. ஆனா 2009க்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது உண்மை, அது தமிழர்களுக்கு எது தாய்ப்பால் எது கள்ளிப்பால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டு தான் வட அமெரிக்கால அவங்க வேலை செய்யறாங்க. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பேர் ஆளுமைகளை தமிழர் ஆளுமைகளை கூட்டிட்டு வந்ததுக்கு ஐயா முனைவர் தனிச்சேரன் அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வெளிப்படையா என்னால பேச முடிஞ்சது. ஏன்னா மேடையிலே தன்னை ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டதே முனைவர் தனிச்சேரன் ஐயா அவர்கள் தான். நிறைய நேரங்கள்ல நம்ம ஐயா தனிச்சேரன் அவங்கள நினைச்சு பார்க்கணும். 87 வயதுல அவங்க அப்படி சுறுசுறுப்பா வேலை செஞ்சு நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அவங்க சோர்ந்து போகல. அப்போ ஒரு 87 வயது இளைஞரால இதை பண்ண முடியுது அப்படின்னா ஏன் தமிழ் தேசியவாதிகள் மற்றவர்களால் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க.